நெல்லை பாளையங்கோட்டை அருகே ரயில்வே கேட்டிற்குள் ஒரு கேட் கட்டப்பட்டுள்ளது. சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. எதற்கு கேட்டுக்குள்ள ஒரு கேட்? இதனால் மக்கள் படும் அவதி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அதே பகுதியில் உள்ள மகாராஜ ரயில்வே கேட் வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வந்தனர். இந்த பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அடிக்கடி மூடப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். 30 ஆண்டுகால கோரிக்கையின் அடிப்படையில் மகாராஜ நகரில் 8 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த ரயில்வே மேம்பால பணிகள் முடிவடைந்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு புதிய மேம்பாலம் திறக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த பாலத்திற்கு கீழ் உள்ள ரயில்வே கேட் பராமரிப்பு பணிகள் உள்ளது என கூறி மூடப்பட்டது. 3 மாதங்களாகியும் அந்த ரயில்வே கேட் திறக்கப்படாததால் அன்பு நகர், பெருமாள்புரம், என்ஜிஓ காலனி, ரெட்டியார்பட்டி, புதிய பேருந்து நிலையம் மற்றும் நாகர்கோவில் செல்லக்கூடிய பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதனால் வேறு வழியின்றி ரயில்வே மேம்பாலத்தில் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி அன்பு நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதாகவும், எனவே உடனடியாக ரயில்வே கேட்டை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. ஒரு 2 வீலர் போற மாதிரி ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு இருக்குங்க. எனிகோ அதில் கேட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆள் போட்டிருந்தாலும் சுரங்கப்பாதை போடுற வரை அது ஓப்பன் பண்ணியிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது இங்கே உள்ள கீழே இருக்கிற வியாபார கடைகளும் ரொம்ப பாதிப்புள்ளாக இருக்குது. மக்கள் போக்குவரத்து இல்லாததுனால அன்பு நகர் மற்ற பகுதிகளிலிருந்து ஹாஸ்பிட்டலோ ஜிஹெச்சுக்கு வர்றதுக்கும் பாலத்தை சுற்றி வர்றதுனால நிறைய ஆக்சிடெண்ட்டும் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இது உடனடியாக இதுக்கு தீர்வு காணதுக்கு ஏற்பாடு செய்யணும். இந்த பாலத்தினால் ஒரு பகுதியினர் மட்டுமே பயனடைவதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதிவாசிகள். இது இனிஷியல் பிளான் ஒய் வடிவ பாலம் அமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள மக்களோட ஒரே கோரிக்கையாக முதல்ல இருந்துச்சு. அது நடைபெறலை. ஸோ இந்த பாலம் இங்கே இருக்கக்கூடிய நகரவாசிகளில் ஒரு சாரர் மட்டுமே, அதாவது தியாகராஜ நகர், சிவந்திப்பட்டி மற்றும் பைபாஸை யூஸ் பண்ணுறவங்க மட்டுமே பாளையங்கோட்டை பகுதியை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இது இருக்குது. அதை தவிர இதில் பெரும்பாலான பகுதியான அன்பு நகர் மற்றும் புது பஸ் ஸ்டாண்டு இந்த சைடில் இருக்கிற பொதுமக்கள் மகாராஜ நகர் இணைப்பு சாலை வழியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணுறதுக்கு முடியுமான்னு கேட்டால் அது அடிப்படை பயனை இங்கே சால்வ் ஆகலை. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே எவ்வளவு சிக்கலுக்குண்டான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு தெரியும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் வாகனங்கள் இந்த வழியாக கிராஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இது ரயில்வே நிர்வாகம் இதை உடனடியாக கருத்தில் கொண்டு இந்த ரயில்வே கேட்டுக்கு எப்படியும் திறந்து மூடுறதுக்கு ஒரு ஆள் போட்டுருக்காங்க. அப்படிங்கிறனால இது முழுமையாக திறக்கணும். மேலும் இந்த பகுதியில் ஒன்று ஒய் வடிவத்தில் இந்த பாலத்தை இணைக்கணும். அதுக்குள்ளே சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்படிங்கிறனால உடனடியாக சுரங்கப்பாதை ஏற்படுத்தி தர சொல்லி இங்கே இருக்கிற இந்த நகர மக்கள் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய பன்னோக்கு மருத்துவமனை அதை பயன்பாட்டுக்கு எல்லாரும் பயன்படுத்தணும். இது ஒரு முக்கிய இணைப்பு பகுதி. அப்படிங்கிறனால இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க எங்கள் நகர் மக்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் விசாரித்த போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் தடையில்லா சான்றிதழ் வழங்காமல் ரயில்வே நிர்வாகம் கேட்டை மூடியதாக தெரியவந்துள்ளது. இயல்பான போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு பாதையை மாவட்ட ஆட்சியரின் அனுமதி இல்லாமல் மூடுவது சரியான நடைமுறை அல்ல என ரயில்வே நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்பட்டதாகவும், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகத்திற்கு அழுத்தங்கள் கொடுத்து இந்த ரயில்வே கேட்டை மீண்டும் முழு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்களின் தொடர் கோரிக்கை, மாவட்ட நிர்வாகத்தின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ரயில்வே கேட்டை திறந்து விடுவது என முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது ரயில்வே கேட்டின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதால் தினமும் ஏராளமான மோட்டார் சைக்கிள் செல்லும் இந்த பகுதியில் தற்போது ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் மட்டுமே சென்று வரும் நிலை உள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் அலுவலகத்திற்கு செல்பவர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். நாங்க பெருமாள்பட்டில இருந்து வரோம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஏரியா உள்ள ஒரு பைக்கு காந்தி திறந்திருக்காங்க. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல மக்களுக்காக தான் திட்டங்களே இருக்கு. ஆனா இது இந்த ரயில்வே கிட்ட இப்படி மூடி வச்சு
எப்படினாலும் இதுல ஒரு ட்ரெயின் வரும்போது ரயில்வே கேட் போட தான் போறாங்க. ஆனா இது திறந்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப எல்லாருக்கும், நாங்க பெருமாள்புரத்துல இருந்து புது பஸ் ஸ்டாண்டு, மகாராஜா நகர்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வர்றவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நாங்க தூத்துக்குடி போறோம், திருச்செந்தூர் போறோம், அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸா இருக்கும். காரு எல்லாமே இந்த ரயில்வே கேட் அவங்க மூடுறதுனால என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க. அதனால தயவு செய்து இந்த ரயில்வே கேட்டை ஓபன் பண்ண மாதிரி மக்களுக்காக கேட்டுக்கொள்கிறேன். சுரங்க நடைபாதை வேணும், அல்லது இதுல ஓபன் பண்ணுங்க, கேட்டே போடுங்க. பழையபடி கேட் போட்டா கூட பரவாயில்ல, 10 நிமிஷம் நின்று நான் கேட் போட போறோம். கடுமையான நெரிசலால் ரயில் வரும் நேரத்தில் கேட்டை கூட மூட முடியாமல் ரயில்வே நிர்வாகத்தினர் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மழை விட்டும் தூவானம் விடாத கதையாக பொதுமக்களின் சிரமம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பகுதியில் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள ரயில்வே சுரங்கப்பாதை பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உடனடியாக இந்த பாலத்தில் ஒய் வடிவத்தில் ஒரு இணைப்பு பாலத்தை அமைத்து தர வேண்டும். அல்லாவிட்டால் சுரங்க நடைபாதையை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். காலையில் பள்ளிகளுக்கு செல்லும் போதும், பொதுமக்கள் அருகில் உள்ள மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லும் போதும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி வருவதை நமது விஷுவல்களை பார்த்தாலே தெரியும். இதற்குரிய நடவடிக்கையை ரயில்வே நிர்வாகம் உடனடியாக விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.